ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் வெண்டைக்காயை வச்சு நான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு சொல்லி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதுக்கு கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 2 பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். வெங்காயம் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளற விட்டுட்டு இப்போ இதில் நான் வந்து வெண்டைக்காவை சேர்க்க போகிறோம். வெண்டைக்காவே நான் ஸ்டார்டிங்லேயே சேர்க்குறேன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும், இல்லாட்டி வலுவழுப்பு தன்மை இருக்கும், சாப்பிட இல்லாது. இப்போ இதில் வந்து நான் 250 கிராம் வெண்டைக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்குறேன். இப்போ அதை அதில் சேர்க்குறோம். சேர்த்து கொஞ்சம் உப்பும் சேர்க்குறோம், கொஞ்சம் அந்த வலுவழுப்பு தன்மை குறையிறதுக்கு. இப்போ இதில் உப்பும் சேர்த்து இதை நல்லா, நான் வந்து அகப்பா போட மாட்டேன், இப்படி ஒரு முழு கரண்டி தான் சேர்ப்பேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்குள்ள நான் மஞ்சளும் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இந்த வலுவழுப்பு தன்மை குறையணும், இந்த எண்ணெயிலே இது வதங்கணும். வதங்க தான் இந்த வலுவழுப்பு தன்மை கொஞ்சம் குறையும். கொஞ்சம் மூடி வைக்கிறோம். இப்போ இது கொஞ்சம் வதங்கி கொண்டு வருது பாருங்க, வதங்கிடுது. இன்னும் கொஞ்சம் இந்த வலுவழுப்பு தன்மை இருக்கு, அது போகணும். இது வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிட்டு நான் வெண்டைக்காயில் மஞ்சள் உப்பு இது 2 தான் சேர்த்துருக்கோம், வேறு ஒன்றும் சேர்க்கல. இப்போ இதில் வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டர் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். மாசி தூள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாசி நான் தூள் பண்ணி வச்சுருக்கிறேன். செத்தல் மிளகாவும் மாசியும் உப்பும் சேர்த்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன். உடனுடனே செய்யலாண்டு இதுக்கு வந்து கொஞ்சம் கட்டி பால் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த வலுவழுப்பு தன்மை போகட்டும். இது கட்டி தேங்காய் பால் ஒரு 2-3 மேசக்கரண்டி அளவு சேர்க்குறோம். சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா பாலெல்லாம் கொஞ்சம் சுழண்டு வரட்டும். இது சைட் டிஷ் தான். இதுவும் மீன் குழம்புக்கு மச்சம் மாசி தூள் தேவைன்ற சேர்க்கலாம், சைவ கறியாக இருந்தால் சேர்க்க தேவையில்லை. இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை கொஞ்சம் இருக்குது, அதுவும் போக பாலெல்லாம் பற்ற நான் இறக்கிடுவேன். இப்போ ஒரு தக்காளி பழமும் சேர்க்குறேன். தக்காளி பழம் ஸ்டார்டிங்லேயே நான் சேர்க்கலைன்னா இன்னும் கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை இருக்கும்ண்டு, அந்த வலுவழுப்பு தன்மையெல்லாம் போன பிறகு தான் நான் தக்காளி பழத்தை சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ இதை இறக்க போகிறேன். இந்த ரெசிபியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி. இந்த வெண்டைக்காயை இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.